டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எழுதவிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 841வது வினா. ஜிகேயிலிருந்து மேத்ஸ் சம்பந்தமான கேள்விகளுக்கு விடையளிக்க விருக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ், அதாவது ஜிகேயிலிருந்து மேத்ஸ் சம்பந்தமான கொஸ்டின்களை உங்களுக்கு அளிக்கவிருக்கிறேன். கொஸ்டினை வாசிக்கிறேன். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாளிலும், ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாளிலும், பி என்பவர் தனியே 15 நாளிலும் முடிப்பர். அவர்கள் இந்த வேலையை 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில், தொகை 2 லட்சம் ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெரும் தொகை எவ்வளவு? இந்த மாதிரி 2 பேர் கொடுத்து மொத்தம் தொகை கொடுத்து ஏயோ அல்லது பியோ கேட்டால், இப்போ இங்கே இதை எக்ஸ்னு வச்சுங்க. ஏ 10 நாளுக்கு முடிக்கிறார்கள், அது எக்ஸ்னு வச்சுங்க. இதை பி 15 நாள் முடிக்கிறார், அதை ஒய்னு வச்சுங்க. இப்போ இங்கே ஏ பெரும் தொகை கேட்டிருக்கு. ஏ பெரும் தொகை கேட்டால் மாற்றி யோசி அப்படின்னு ஒரு இதை ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஏ கேட்டால் பிஏ போடணும், பிஏ கேட்டால் ஏயை போடணும், ஏயை கேட்டால் பிக்கு ஒரு ஒய்யை போடணும், பிஏ கேட்டால் எக்ஸ் போடணும். அப்படி வச்சுக்க. ஏயை கேட்டால் ஒய், பிஏ கேட்டால் எக்ஸ், மாற்றி யோசி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ இங்கே ஏ தொகை தான் கேட்டிருக்கு. இப்போ எக்ஸு ஒய்னு வச்சுட்டாக்கும் மாற்றி வச்சுனாக்கும் ஏன்னு கேட்டதுனால ஒய்னு போடணும். மேலே கீழே கூட்டிக்கணும். ஒய் பை மாற்றி யோசி, ஏ கட்டனால ஒய் போடணும், மாற்றி யோசி அப்படிங்கிறதுனால ஒய் போடணும். கீழே 2ஐயும் கூட்டிக்கணும் முடியும். இன்ட்டு தொகை. இதை ஞாபகம் வச்சுங்க. மாற்றி யோசி, அதை ஞாபகம் வச்சுங்க. மாற்றி யோசி. சரி, அப்புறம் இப்போ கணக்கு போடலாங்களா? தொகை 2 லட்சம். இப்போ ஏ பெரும் தொகையை கேட்டிருக்குது. ஏ தொகைனா பி, அதாவது 15, ஒய்ங்கிறது இங்கே 15 மேலே போட்டுக்கணும். 15 பை ஏ பெரும் தொகைக்கு ஒய் 15, கீழே 2ஐயும் கூட்டணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் 10 15 25 இன்ட்டு தொகை. தொகை 2 லட்சம். 1 10 100 1000 10,000 லட்சம். தொகை 2 லட்சம் கொடுத்துருக்கு. அப்புறம் ஏ பெரும் தொகை. இதை கேன்சல் பண்ண நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இது எப்படி கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 25 25 இந்த கடைசி 2 சைவர் அடித்தா போதும். அதை அடிச்சுட்டு பெருக்கல் 4 போட்டால் போதும். ஏன்னா 25 25 4 25 100, கடைசி 2 சைவரும் கடிச்சிட்டு பெருக்கல் 4 போட்டுங்க. அது ஷார்ட்கட். இப்போ 15 நாங்கள் 60 எப்படிலாம் பெருக்கலாம். இதை எப்படி 15 பெருக்கள் 2000 பெருக்கள் 4 எப்படிலாம் பெருக்கலாம். அது நம்ம சௌகரியம். இப்போ 8 8 போட்டு 3 சேர் போட்டால் 8000. அப்புறம் 15 8 120. குழப்பம் இல்லாமல் இருக்கிறதாக 15 இன்ட்டு 42 8 8000 போட்டுங்க. 42 8 3 0. இப்போ அடுத்து 15 8 120. 15 8 120 இந்த 3 சேர் அப்படியே போட்டுக்கணும். கடைசியில் 1 10 100 1000 10,000 1 10 100 1000 10,000 லட்சம். அப்படின்னா 1,20,000 அதுதான் ஆன்சர். 1,20,000 ஆப்ஷன் பி இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் பி 1,20,000. ஆப்ஷன் பி 1,20,000 இதுதான் ஏ பெரும் தொகை. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. இதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஏ கேட்டால் பி, பி கேட்டால் ஏ, வேலை நாட்களை போட்டு கீழே கூட்டி தொகையை பெருக்கி சுருக்கினா உங்களுக்கு ஆன்சர் வந்துவிடும். அடுத்து 842வது வினா. 842வது வினா வாசிக்கிறேன்.
150 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாளில் செய்தனர். அப்போனா 150 மீட்டர் நீளமுள்ள பாயினை 15 பெண்கள் 12 நாளில் செய்தனர் அப்படின்னா, இது ஆட்கள், இது நாட்கள், இது வேலை அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆட்கள், இது நாட்கள், இது வேலை. தேர்ஃபோர் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள இது வேலை. 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள், நாட்கள், வேலைன்னு கொடுத்தாவே நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஆட்கள், நாட்கள் பை வேலை. ஆட்கள் இன்ட்டு நாட்கள் பை வேலை. 2 பக்கம் அதை எழுதிக்கலாம். ஆட்கள் இன்ட்டு நாட்கள் பை வேலை. இந்த வேலை 150 மீட்டருங்கிறது அதுதான் கீழே வேலையில் வந்துடும். 15 ஆட்கள் வந்து 15 நாட்கள் 12 பை 180 அது வேலைன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து 512 வேலை கீழே வந்துடும். 512 32 பெண்கள் எத்தனை நாட்கள்? ஆட்கள் 32 நாட்கள் எத்தனை? டி இதான் கேட்டிருக்கு. அதை இன்னொரு மெத்தட் வச்சுக்கலாம். M1 D1 பை W1. M1 அப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். அதாவது M1 D1 சுருக்கமாக M1 இன்ட்டு D1. M1 D1 பை W1 ஒர்க்கு. இங்கே M2 D2 பை W2 இப்படியும் ஞாபகம் வைத்து கொள்ளலாம். அது மறந்து போச்சுன்னா இந்த மாதிரி ஆட்கள், நாட்கள் பை வேலை 2 பக்கம் அதை போட்டுக்க வேண்டியது. முதல் இருக்கிற டேட்டாவுக்குலாம் 1 வச்சுக்கணும். M1 D1 W1. அடுத்த டேட்டாவுக்கு M2 D2 Y2 W2ன்னு வச்சுக்கணும். அவ்வளோதான். இது ஷார்ட்கட் மெத்தட். சரி, இப்போ இது சுருக்கம் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எத்தனை நாட்களில் கேட்டிருக்கு. இந்த டி இதுதான் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த டி இதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த டியை மறுத்து அப்படியே வச்சுங்க. மற்றதெல்லாம் குறுக்கு பிறகு பண்ணுங்க. அதாவது 15 இன்ட்டு 12 15 இன்ட்டு 12 பை 180. வலதுபுறம் டி மட்டும் வச்சுங்க. குறுக்கு பெருக்கல். இந்த 512 இந்த மேலே வந்துடும். பெருக்கல் 512. இந்த மேலே உள்ள 32 கீழே வந்துடும். பெருக்கல் 32. வலது பக்கம் என்னது டி இருக்குது. அதை இடது பக்கம் கூட நம்ம வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. டின்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் சுருக்கினா ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளோதான். எப்படி வேணால் சுருக்கலாம் நம்ம. இப்போ 4ஆம் ஏற்பாட்டில் முன்னாங்க 12 எண்ணாங்க 32. அடுத்து 4ஆல் இருநாங்க 8. ஏன்னா இது கேன்சல் பண்ணலாம். இருநாங்க 8 இது ஒரு நாங்க 4 மிச்சம் 11. ஒரு நாங்க 4 மிச்சம் 1 11. இருநாங்க 8 32. 4 8 32 வந்துடும். அதாவது 2 2ஆக போட அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இருநாங்க 8 ஒரு நாங்க 4 மிச்சம் 1 11. இருநாங்க 8 18 வச்சு நம்ம 32. எண்ணாங்க 32. 4ஆம் ஏற்பாட்டில் இப்படி அடிச்சுக்கலாம். இப்போ அடுத்து 2 2 6 2 12 4 2 8. மிச்சத்தை எழுதிங்க. ஏன்னா ஒரே இதிலே உங்களுக்கு அடிச்சே போனால் கன்ஃபியூஸ் ஆகும். மிச்சத்தை இப்போ எழுதிக்கிங்க. மேலே என்ன இருக்குது?
15 பெருக்கல் 3 இங்கே 64. கீழே வந்து 180. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். அஞ்சால் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா 15 இது வரதுனால 3 5 அஞ்சால் 3 15 ஈரஞ்ச 10. ஏன் இங்கே 3 15 போடலாம். 3 15 30 6 30. அடுத்து 1 மணி 3 12 மணி 36. இங்கே அப்போ 1 மணி 3 4 மணி 12 1 4 16 நாங்கள் 64. மேலே எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. 16 மட்டும் தான் இருக்குது. அப்போனா 16 தான் விடை. 16 நாட்கள். 16 நாட்கள் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ 16 நாட்கள் அதான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி இந்த கணக்கு அடிக்கடி கேட்கப்பட கேள்வி. சரி, நன்றாக பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தாக 844வது வினா. 843வது வினா. ஏ என்பவர் ஒருவேளை 20 நாட்களிலும் பி என்பவர் ஒரு வேளையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேளையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பர். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேளையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? அவ்விருவரும் சேர்ந்து அப்படின்னாவே, அதாவது ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னாவே பெருக்கு கூட்டு. அதாவது மேலே வந்து பெருக்கு, கீழே வந்து கூட்டு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் ஷார்ட்கட். ஏ என்பவர் ஒரு வேளை ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் முடிக்கிறார். பி என்பவர் சில நாட்கள் முடிக்கிறார். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து அப்படின்னா எத்தனை நாள் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டாவே மேலே பெருக்கு கூட்டு. மறந்துடாங்க, பெருக்கு கூட்டு. அது 20 30 பெருக்கணும். மேலே 20 30 மேலே பெருக்கணும். பெருக்கு கூட்டு 20 பெருக்கல் 30 பை 20 30 கூட்டினா 50. ஒரு சைவர் கேன்சல். இப்போ 5 5 6 30. 6 2 12. 12 2 பேரும் சேர்ந்து அந்த வேலை செஞ்சால் 12 நாட்களில் முடிப்பர். ஆப்ஷன் 12 எங்கே இருந்து பாருங்கள். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி 12 நாட்களில் முடிப்பர். இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கப்பட்ட வினா. அடுத்து 844வது வினா. பின்வரும் தொடர்வரிசையில் அடுத்து வருவது என்ன? பின்வரும் தொடர்வரிசையில் அடுத்து வருவது என்ன? பிசிஇஜி அடுத்து டேஷ். இந்த மாதிரி இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ஏபிசிடி பிசி இங்கே ஆன்சரே இந்த மாதிரி இங்கிலீஷ் ஆங்கில எழுத்துக்கள் எல்லாமே கொடுத்தாக்கும். ஏபிசிடி முதல்ல எழுதிக்கிங்க. ஏபிசிடி இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் எது சேர்த்து எழுதிக்கிங்க. DEFGHIJK ரைட்டு. இங்கே கொடுத்துருக்க எல்லா லெட்டரும் எழுதியாச்சு. இப்போ அங்கேயும் சேர்த்து இங்கேயும் சேர்த்து எல்லாம் எழுதியாச்சு. சரி, இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. பின்வரும் தொடர்வரிசையில் அடுத்து வருவது என்ன? 5வது எழுத்து கேட்டிருக்கு. இங்கே பி, இங்கே கொடுத்துருக்கு அண்டர்லைன் பண்ணுங்க. பி சி இ அடுத்து ஜி அடுத்து எது அண்டர்லைன் பண்ணுங்கிறத அடுத்து பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்பர் போடுங்க வரிசையாக. அதாவது 1
2, 3 எல்லாத்துக்கும் லெட்டருக்கு நம்பர் போடுங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. A to K வரைக்கும் 11 நம்பர் இருக்குது. 11 எழுத்துக்கள் இருக்குது. 11 நம்பர் 1க்கு கீழே போட்டாச்சு. இப்போ கொஸ்டின் வாங்க. இப்போ பிங்கிறது 2. இந்த அண்டர்லைன் பண்ணது மட்டும் பாருங்கள். சி வந்து 3. அடுத்து இங்கே இருக்குது. வந்து 5. 2, 3, 5. அடுத்த ஜி 7. அடுத்த லெட்டரை கண்டுபிடிக்கணும். இந்த எழுத்துக்கள் எண்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 2, 3, 5, 7 இதில் என்னது பகா எண்கள், அதாவது பிரைம் நம்பர்ஸ். உன்னாலையும் தன்னாலையும் போகக்கூடிய நம்பர்கள் மட்டும்தான் பிரைம் நம்பர்ஸ். தமிழில் பகா எண்கள்னு சொல்கிறோம்ல, அதுதான். 2, 3, 5, 7 அப்படின்னா இதெல்லாம் பகா எண்கள். 7க்கு அடுத்த பகா எண் வரும், என்ன வரும்? 8 வராது, 9 வராது, 10 வராது, அடுத்து 11. 11க்கு மேலே உள்ளது என்னது? கே. 11க்கு மேலே நேரம் உள்ள லெட்டர் கே. அப்புறம் இந்த கே ஆப்ஷன் சி இங்கே வரும். கே ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பகா எண்களை பயன்படுத்தி நம்ம இதுக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டும். கே தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி கே தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து 845வது வினா. 845வது வினா. பின்வரும் தொடரில் கேள்விக்குறியை கொஸ்டின் மார்க் போட்டிருக்க இடத்துல உள்ள எண் என்ன எண் வரும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். சரியான பதிலால் நிரப்புக. இப்போ இந்த இதை எழுதிக்கிங்க. 101, 100, கொஸ்டின் மார்க் 87, 71, 46. இப்போ எண் வந்து டிசெண்டிங் ஆர்டர், அதாவது இறங்கு வரிசையில் போய்கிட்டு இருக்குது. அதனால் இப்போ கடைசிலேருந்து வாங்க. 46 எத்தனை கூட்டினா 71 வரும்? 6, 5, 11 கொண்டு மிச்சம் 1, 4, 5, 2, 7 இந்த மாதிரி போடலாம். 40 25 கூட்டா 71. அடுத்து 21 எதை கூட்டினா 87 வரும்? அதில் இதுலேருந்து கழிக்க வேண்டியது. 7 ஒன்று போச்சுன்னா 8. சாரி 7 1 போச்சுன்னா 6 கழிக்கணும். இது பெருசு இருந்து பெருசுனா சில கழிச்சா இன்னும் அது எதை கூட்டினா இது வருங்கிறது தெரிஞ்சிடும். 7 1 போச்சுன்னா 6. 8 7 போச்சுன்னா 1. அது 87 78 16, அல்லது 71 16 கூட்டினா 87. 1 6 7 7 1 8. ஓகே, ரைட். அடுத்து இந்த கொஸ்டின் மார்க் போட்ட இடம் அது கண்டுபிடிக்க முன்னாடி இப்போ நம்ம கீழே இது எந்த ஆர்டரில் வருதுன்னு பாருங்கள். கீழே கொடுத்துருக்க எண்கள் எந்த ஆர்டரில் வருது? இது 25ங்கிற என்னது? 5 ஸ்கொயர். 25ங்கிறது 5 ஸ்கொயர். 16ங்கிறது 4 ஸ்கொயர். அப்புறம் அடுத்து இங்கே என்ன வரும்? 5 ஸ்கொயர் 25, 4 ஸ்கொயர் 16. அப்புறம் அடுத்து வந்து 3 ஸ்கொயர் வரும். 3 ஸ்கொயர்னால் இங்கே 9. அதாவது 71 16 கூட்டினா 87. அதே மாதிரி 87 9 கூட்டினா 96. இந்த கொஸ்டின் மார்க் உள்ள இடத்துல வந்து 96. இது 3 ஸ்கொயர். அடுத்து இங்கே 100, இங்கே 90, 96. இங்கே 3 ஸ்கொயர். அடுத்து இங்கே 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் 4. இப்போ 96 4 100 வருதா? அடுத்து இது 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் 1 தான். 100 1 101 வந்துருச்சுங்களா? அப்போனா 5 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயருங்கிற வடிவத்தில் போய்கிட்டே இருக்குது. இங்கே நம்ம கொஸ்டின் மார்க் கண்டுபிடிச்ச இடம் 96. 96 அதான் சரியான விடை. 96 ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி 96. ஆப்ஷன் டி 96 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்.
அடுத்து 846வது வினா வாசிக்கிறேன். மேரி நந்தினியின் வயதைப் போல் 2 பேர் இருக்காங்க. மேரி, நந்தினி. இப்போ நீட்டாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேரி நந்தினியின் வயதைப் போல 3 மடங்கு. நந்தினி வயதை போல். நந்தினி வயது என்னன்னு தெரியாது. அதனால் நந்தினி வயதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நந்தினி வயது தற்போதைய வயது எக்ஸு. இந்த நந்தினியின் வயதைப் போல 3 மடங்கு. மேரியின் வயது இந்த நந்தினி வயதை போல் 3 பண்ணால் 3 பெருக்கல் எக்ஸ். நந்தினி வயது எக்ஸ்னா மேரியின் வயது 3 எக்ஸ். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதில் கூடுதல். 10 ஆண்டுகள்னா +10, அதாவது 3x + 10. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வயதில் என்னது 3x + 10. நந்தினி வயது x + 10. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வயதில் கூடுதல். எல்லாத்தையும் கூட்ட வேண்டியது. அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவா? கூடுதல் 80. அப்படின்னா மேரியின் தற்போதைய வயது என்ன? சரி, இப்போ எல்லாத்தையும் கூட்டினா 80 வருது. கணக்கில் கொடுத்துள்ளபடி எல்லாத்தையும் கூட்டினா 80 வருது. மேரியின் வயசு கேட்டிருக்கு. நம்ம எக்ஸுக்கு கண்டுபிடிக்க வேண்டியதான். இப்போ 3x, இங்கே ஒரு எக்ஸ், 4x. 4x, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, 20. 4x + 20 = 80. 4x = 80. இந்த 20 அந்த பக்கம் போச்சுன்னா 80 - 20 60. x = 60. அப்புறம் x = எவ்வளவு? 1 நாங்க 4, 15 நாங்க 60. 2 பக்கம் 4ஆல் வகுக்கிறோம், அவ்வளோதான். x = 15. இப்போ x = 15 முடிச்சாச்சு. x 15 முடிச்சாச்சுன்னா நந்தினி வயது 15 அப்படின்னா மேரியின் வயது 3ஆல் பெருக்க வேண்டியதான். 3 15 45. ஏன்னா மேரியின் வயது தான் கேட்டிருக்குது. மேரியின் வயது தற்போதைய வயது எக்ஸுக்கு முடிச்சாச்சு. மேரியின் வயது கேட்டிருக்கு. அப்போனா எக்ஸு 15, 3x. மேரியின் வயது 3 × 15. 3 15 45. அதுதான் மேரியின் வயது. 3 × 15 45. 45 ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுதான் மேரியின் வயது. இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ இதுவரை நடத்திய கேள்வி எல்லாமே முக்கியமானது தான். அடுத்து 847வது வினா. எல்லாம் ஜிகே சம்மந்தமானது. சில மேத்ஸ் கொஸ்டின், சில மற்ற கொஸ்டின் இருக்குது. கடைசி கொஸ்டின் இது 847. பன்முக ஏழ்மை குறியீட்டை அளவிடும் முறை பின்வருவனவற்றில் எவைகளின் அடிப்படையாக கொண்டவை? சரியான விடை மட்டும் சொல்கிறேன். சரியான விடை ஏ, சுகாதாரம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரம். இதுதான் சரியான விடை. ஓகே நண்பர்களே, நீங்கள் இதுவரை நான் அனுப்பிய இந்த வீடியோக்களை பார்த்து பயன்பெறுங்கள். பிறருக்கும் பகிருங்கள். உங்களுக்கு புரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். மற்றவர்களுக்கு புரிந்ததை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி செய்வதால் உங்களுடைய மனதில் பதியும் திறமை மென்மேலும் அதிகரிக்கும். இந்த முறையை கடைப்பிடித்து நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகள் கூறும் மேஜிக் ஸ்கொயர் டேபிள் கணபதி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.